கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான தியான வசனம் சங்கீதம் 91 அதிகாரம் 1வது வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவுடைய நிழலிலே தங்குவான். நாம் உன்னதமான தேவனையும் சர்வ வல்லவராய் இருக்கிற எல்ஷடாவையும் இரட்சகராய் நாம் கொண்டிருக்கிறோம். உன்னதமானுடைய மறைவுக்குள்ளே நாம் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இன்னைக்கு தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய அந்த இரட்சணிய போர்வை வளைவு, அந்த வளையத்துக்குள்ள இரத்த கோட்டை எழுப்பப்பட்ட வளையத்துக்குள்ள கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மறைந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இந்த சர்வ வல்லவுடைய தேவனுடைய நிழலிலே நாம் தங்க வேண்டும் என்று சொன்னால், உன்னதமான தேவனை நாம் இரட்சகராய், தெய்வமாய், ராஜாவாய், நம்முடைய நேசராய் நாம் கொண்டு நடக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. இந்த உன்னதமான தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? நம்முடைய ஆத்மாவை எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி காத்துக் கொள்ளுகிறார். இந்த உலகத்துல பிசாசு நமக்கு விரோதமாய் ஏவி விடுகிற சஞ்சலங்கள், சூழ்ச்சிகள், எல்லாம் நாசமோசங்கள், விபத்துக்கள், ஆபத்துக்கள், வியாதிகள், மரணங்களில் இருந்து நம்மை மறைத்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை மறந்து போக கூடாது. சங்கீதத்திலே தாவீது விதமாய் சொல்லுகிறான், நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் என்று சங்கீதம் 32:7 அவன் சொல்லுகிறான். He is my hiding place. He is our hiding place. நமக்கு மறைவிடமாய் தேவன் இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, மனுஷருடைய அகங்காரத்திற்கும் நாவுகளின் சண்டைகளுக்கும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி சங்கீத புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம். அதே போல எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சர்வ வல்லமையுள்ள ராஜா, மகிமையின் கர்த்தர், உன்னதமான தேவன், எல்ஷடாவாய் இருக்கிறவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தீங்கு வருகிற பொழுது, when the days or trouble comes, he is our hiding place. வேதம் சொல்லுகிறது, தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார். கஷ்டங்கள் வரும், நிலைமைகள் மோசமாய் இருக்கும், சூழ்நிலைகள் நாம் எதிர்பாராத விதமாய் மாறினாலும் கவலைப்படாதிருங்கள். நமக்கு மறைவிடம், புகலிடமாய் இருக்கிறவர் அந்த சர்வ வல்லமையுடைய தேவன் உடைய நிழல் நம்ம மேலே, நம்முடைய குடும்பத்து மேலே, நம்முடைய எல்லைகள் மேலே, நம்முடைய போக்கில வரத்தில் எல்லா விதங்களிலே அந்த தேவனுடைய மறைவும் நிழலும் நம்மை பாதுகாத்து இந்த நாளிலே உங்களை நிச்சயமாய் வழி நடத்தும். அந்த விசுவாச வார்த்தைகளை நம்பி நாம் கர்த்தருடைய ஓட்டத்திலே பொறுமையாய் ஓடுவோம். ஆமென். God bless you.